2024 மக்களவை தேர்தலில் வந்து யார் யார் கூட்டணியில எல்லாம் இருந்தாங்க அப்படி பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில யார் யார் சார் இணைந்து இருந்தாங்க? திமுக கூட்டணியில வந்து சார் திமுக, அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு கட்சி, அப்புறம் இந்திய பொதுவுடைமை கட்சி சிபிஐ, சிபிஎம், விசிக, அப்புறம் அதிமுக, இந்தியன் முஸ்லீம் லீக், அப்புறம் இது இல்லாம தமுக வந்து ஆதரவோட மக்கள் கட்சி அவங்க தமுக கூட்டணி இருந்தாங்க. அப்புறம் அது இல்லாம அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்திய சமூக ஜனநாயக கட்சி எஸ்டிபி, அப்புறம் புதிய தமிழர் ஒரு கட்சி இருந்தாங்க, அப்புறம் தேமுதிக இருந்தாங்க, அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது பிஜேபி தலைமையில் வந்து பிஜேபி, அப்புறம் இந்திய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி, அப்புறம் புதிய நீதி கட்சி, அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு, இதுவும் பெரிய பட்டியலா தான் இருக்குது இந்த பிஜேபியும். ஆனா இதுல வந்து பெரிய பட்டியலா தான் எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள், பாமகவை தவிர்த்து இது மாதிரி உதிரி கட்சிகள், சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி தான். சிங்கிள் மேன் ஒருத்தர் தான் சரியா சொன்னீங்க. அப்புறம் அதே சிங்கிள் மேன் ஆர்மி ஒருத்தர் வந்து நாம் தமிழர் தனித்து நிக்கிறாங்க. ஓகே ஓகே. அப்போ ஒரு தலைவரை மட்டுமே பிரதானப்படுத்தி இருக்கிறது தான் நம்ம சிங்கிள் மேன் ஆர்மின்னு சொல்றோம். அவர் தாண்டி யாரும் இல்ல பிரபலமா இல்ல.